ஹலோ வணக்கம் அனைவருக்கும். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் உடைய மார்க் ஒரு மார்க் ஈஸியா எடுக்கக்கூடிய அந்த ஒரு மார்க்குடைய டாபிக்கை பார்க்க போறோம். யாரா இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க படிக்காதவங்க இருக்கிறதுலே ஈஸியா வரக்கூடிய கொஸ்டின் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டுவர்ட் ஷார்ட்டா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம், கிராமர் பார்ப்போம், படிக்க வேண்டியது படிப்போம், எல்லாமே பண்ணுவோம். அப்பப்போ கிளாஸஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இனிமேல் வீக்லி த்ரைஸ் 7 நாளைக்கு 3 கிளாஸ், வீக்லி த்ரைஸ் உங்களுக்கு யூடியூப்ல கிளாஸஸ் வரும். ஸோ நீங்க யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ கோர்ஸ் இருக்கு, ஃபியூச்சர்ல வீடியோ கோர்ஸ்லயும் வீடியோ உங்களுக்கு வரும். அந்த வீடியோ கோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 999க்கு 12 months வேலிடிட்டிக்கு இருக்குது. எஸ்எஸ்சிக்கு இன்னொரு ரவுண்டு வேற, அடுத்த டெஸ்ட் வருது, சிஜிஎல் வருது, எம்பிஎஸ் வருது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் போறதுக்கு முன்னாடி ஸ்பெல்லிங்க்குன்னு நானும் தேடி 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 சுத்தி சுத்தி தேடி பார்த்ததுல சில ரூல்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ரூல்ஸ் மாதிரி தான் கொடுக்குறாங்க, ரைட்டா? என்கிட்ட கேட்டீங்கன்னா ஸ்பெல்லிங் படிக்கிறதுக்கு பெஸ்ட் வழி என்னன்னா, அந்த வார்த்தையை நீங்க பார்த்துருந்தீங்கனாலே அதுக்கு ஸ்பெல்லிங் கெஸ் பண்ணிடலாம் இல்லையா? இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னாலே அதுக்கு ஸ்பெல்லிங்கை நீங்க கெஸ் பண்ணிடலாம். இந்த வார்த்தை தெரியாத வார்த்தையா இருக்கும் போதுதான் நம்மளுக்கு சிக்கல் வரும். ஸோ ஸ்பெல்லிங்க்குன்னு இருக்கிற சில ரூல்ஸு இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். இதை நான் அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சொல்லிக் கொடுக்க வேண்டியதை நான் சொல்லி கொடுத்துறேன் இல்லையா? உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும், இது நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று மட்டும் நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இது நல்லா இருந்துச்சு சரியா? எக்ஸப்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் வேஸ்ட் வேண்டாம், வாங்க. நல்லா இருந்துச்சு. இப்ப என்னன்னா ஐயா இஐயா இது நிறைய குழப்பம். ஐ போடணுமா இல்ல இஐ போடணுமா? ஐயா இஐயா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஐ இ எதுக்குன்னா ஈ ஜீப்ல பாருங்க, ஜீப்ல உச்சரிப்பு ஈ உச்சரிப்பு வந்துருச்சுனாலே ஐ, ஈ உச்சரிப்பு வந்துருச்சுனாலே ஐ. எந்த உச்சரிப்பு? ஈ ஈ ஈ உச்சரிப்புனாலே ஈனாலே ஐ ஈ. பிலி ஈ பிலி ஈ பிலீவ் ஈ வந்துச்சா ஐ. பிலீவ், அச்சீவ், க்ரீவ், பி ஈ ஈ சவுண்ட் அழுத்துறீங்கனாலே ஐ. ஃபீல்டு, ஈல்டு. அப்போ ஈ சவுண்ட அழுத்துறனாலே நான் என்ன போடணும்? ஐ போடணும். ஈ சவுண்ட நான் அழுத்தி சொல்றனாலே ஐ. ரிசீவர் அதெல்லாம் அத பின்னாடி பார்ப்போம். ஆனா இது இந்த சைடு அடுத்தது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்குங்க. ஈ சவுண்ட அழுத்துறனாலே ஐ. பிலீவ், பிலீவ், கிரீவ், ஃபீல்டு, ஈல்டு. இதெல்லாம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஏரியா இந்த ஐ இல்லை. அடுத்தது இந்த சைடு ஒருவேளை இங்க பாருங்க, ரிசீவ் அதே ஈ சவுண்ட தான் நான் அழுத்துறேன். ஈ சவுண்ட் அழுத்துனா ஐன்னு சொன்னீங்க, இங்க பார்த்தா இஐ போட்டிருக்காங்களே. ஈ சவுண்ட அழுத்துனா ரிசீவ், இங்க பாருங்க, பிலீவ்லையும் ஈ சவுண்ட் அழுத்துறோம், ரிசீவ்லையும் ஈ சவுண்ட் அழுத்துறேன். அழுத்துனா நாம ஐ தானே போடணும். ஈ சவுண்ட் அழுத்துனா ஐ தானே போடணும். இவங்க எதுக்கு இஐ போட்டிருக்காங்கன்னா, அழுத்தும் போது சி முன்னாடி வந்துட்டுனா மட்டும், சி முன்னாடி இருக்குதுன்னா மட்டும் நாம என்ன போடணும்? இஐ போடணும். அப்போ பேசிக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈ, ரிசீவ், பிலீவ், அச்சீவ், ஈல்ட், ஈ சவுண்ட் வந்துருச்சுனாலே ஐ. ஈ சவுண்ட் வந்துருச்சுனாலே ஐ. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சி முன்னாடி இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் என்ன பண்ணணும்? ஐ போடணும். சி முன்னாடி இருந்துச்சுன்னா மட்டும் என்ன பண்ணணும்? இஐ போடணும். இப்போ ரிசீவுக்கு ஸ்பெல்லிங் சி முன்னாடி இருக்கு, இஐ போடணும். சரியா?
ரிசீவுக்கு ஸ்பெல்லிங் இஐ, அதாவது இ சவுண்ட் வந்துருச்சுனாலே ஐஇ, சி வந்தா மட்டும் இஐ. ரிசீவ், 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 சி வந்துருச்சு இஐ. ரிசீவ், சி வந்துருச்சு இஐ. கன்சீவ், சி வந்துருச்சு இஐ. ரிசீட், சி வந்துருச்சு இஐ. கன்சீட், சி வந்துருச்சு இஐ. இதெல்லாம் டவுட்ல இருந்துச்சுன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே, பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே. ஆனா தெரியல அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். இ சவுண்ட் வந்துச்சுனாலே ஐஇ, சி முன்னாடி வந்துருச்சுன்னா இஐ. இ சவுண்ட் வந்துருச்சுனாலே ஐஇ, சி முன்னாடி வந்துருச்சுன்னா இஐ. ரைட்டா? சரியா? இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்குங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வார்த்தைகள். யா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பொறுத்த வரைக்கும் ஈஸியா இதெல்லாம் தட்டிட்டு போயிடலாம். எல்லாம் வந்துட்டு வவ்வால் கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா டபுள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இது சொன்னா சிம்பிளா இருக்குங்கிறதுக்காக நம்ம சொல்லாம விடுறோம். இதுக்காக தான் நான் உங்களுக்கு பிடிஎஃப், இந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யா, ஸோ ஜென்ரலா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு தப்பு எங்க விடுவாங்க அப்படின்னா, ஜென்ரலா கொஸ்டின்ஸ் எங்க வைப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். டபுள், 2 டி வர்ற இடத்துல ஒரு டி போடுவாங்க. 2 இ வரக்கூடிய இடத்துல ஒரு இ போடுவாங்க. இல்ல ஒரு எஃப் வர வேண்டிய இடத்துல 2 எஃப் போடுவாங்க. ஸோ 1க்கு பதிலாக 2, 2க்கு பதிலாக 1ன்னு போடுவாங்க. சரியா? இங்கே மோஸ்டா மிஸ்டேக்ஸ் இருக்கு. ரெண்டாவது எங்க மிஸ்டேக் இருக்குன்னா வவ்வல்ஸை மாத்தி மாத்தி போட்டு மிஸ்டேக் வரும். சரியா? இந்த 2 இடத்துல தான் தப்பே வரும். ஸ்பெல்லிங்னாலே இது 2ல தான் தப்பு வரும். ஸோ ஒரே ஒரு லெட்டர் 2 தடவை போடுறது, 2 தடவை வர வேண்டிய லெட்டர் ஒரு தடவை போடுறது, வவ்வல்ஸ். இவ்வளவுதான். சரியா? ஸோ இங்க வேணா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நம்ம படிச்சதுக்குரிய எக்ஸாம்பிள். எக்ஸப்ஷன் போட்டு நம்மள தாலி அறுத்துருவாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படிப்போம். பாருங்க, ஐ, சி கூட வந்துச்சா, சி பின்னாடி வந்திருக்கு, சி பின்னாடி வந்திருக்கு. ஸோ ஐஇ போட்டாச்சு. சி முன்னாடி வந்துருச்சுன்னா தான் இஐ. சி முன்னாடி வந்துருச்சுன்னா, சி முன்னாடி வந்துருச்சுன்னா இஐ. சினா இஐ, இஐ, சி. சி முன்னாடி வந்துருச்சுன்னா இஐ போடும். ஸோ இது நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சது. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. தூரலா மாத்துறது. ஒய்னா இஎஸ், ஒய்எஸ் போடுவோம். எல்லாமே ஈஸியானது. ஒரு தடவை பார்க்கணும்னா பார்த்துக்குங்க. அட்டாச் பண்ணிடுறேன். எக்ஸப்ஷன்ஸ்னு இருக்கிற ஏரியாவை பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தெளிவாக படி. ஓகே, அதை மட்டும் பாருங்க. இருந்தாலும் சொல்றேன், ஸ்பெல்லிங்க்கு இருக்கிறதுல ஈஸியான வழி என்னன்னா, அந்த வார்த்தையை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு அடிச்சிடலாம். தெரியாத வார்த்தை, பார்க்காத வார்த்தை தான் கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். பார்த்த வார்த்தை, தெரிஞ்ச வார்த்தைனா அங்க கன்ஃபியூஷன் இருக்காது. இப்ப என்ன பண்ண போறோம், கட 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 கடன்னு பழைய கொஸ்டின் பேப்பர். இது எல்லாமே பழைய கொஸ்டின் பேப்பர். அரசே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓல்டு கொஸ்டின் பேப்பர், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர். யா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு ஸ்பெல்லிங்க்கு மட்டும். ஸோ இங்க இருக்கு கொஸ்டின், கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அதே கொஸ்டின் கண்டிப்பா ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு. ரிசோர்ஸ்ஃபுல், இல்லிட்ரேட். இங்க உங்களுக்கு டவுட் வருதுன்னா எந்த இடத்துல பார்க்கணும்னா, இதா இருக்கு பாருங்க, டபுள் ஏல் இருக்குது, இங்க தேடணும். இந்த மாதிரி இடங்கள்ல தேடணும். சரியா? என்ன தப்பு இருக்கு அப்படின்னா, மெயின்டெய்னன்ஸ், இது தப்பு. சரியா? மெயின்டெயின் கூட ஏஎன்சி சேர்த்தோம்னா என்ன பண்ணா, மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ். சரியா? மெயின்டெனன்ஸ் போடணும். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நீங்க போடுறது தான் கரெக்ட். எது தப்புங்கிறத விட என்ன கரெக்டா வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? மெயின்டெனன்ஸ் ஓகே, தப்பு. மெயின்டெனன்ஸ், டெனன்ஸ், இ ஆயிடும், இ ஆயிடும். மெயின்டெயின்ங்கிறது ஏயா இருக்கிறது என்னவா மாறிடும்னா டிஇயா மாறிடும், இயா மாறிடும். சரியா? மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட், பொமக்ரானட், பிராக்டிஸ். பிராக்டிஸ் இது ஒரு ஸ்பெல்லிங்கு, இது ஒரு ஸ்பெல்லிங்கு, ரெண்டு வேற வேற அர்த்தம். நியூமோனியா, பிளாட்டர். பிளாட்டர்னா தட்டு. நியூமோனியா தான் கரெக்ட். அதான் நியூமோனியால தான் தப்பு இருக்கு. இந்த இருக்கு பாத்தீங்களா, எதுல வைக்கிறாங்க பாருங்க,
வவல்ஸ்ல வைங்க. நியூமோனியா. நெக்ஸ்ட் பாஸ்டர், பேஸ்ட், ப்ரிவலண்ட், ப்ரூடென்ட். திரும்ப ப்ரிவலண்ட். இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா பார்த்தோன்னே அடிச்சு. ப்ரிவலண்ட், ப்ரிவலண்ட். க்கு பதிலா வி. க்கு பதிலா. அடுத்தது டெலிஷியஸ், வர்ச்சுவஸ், ரிலிஜியஸ், ப்ரெஷியஸ். IOUS, IOUS வச்சிருக்காங்க. வர்ச்சுவஸ் இது ஸ்பெல்லிங் கிடையாது. VIRTUOU. யா, வர்ச்சுவஸ், வர்ச்சுவஸ். அட்லீஸ்ட் இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். UOUSன்னு வரும். UOUS வரும். இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டம். அட்லீஸ்ட் இது தப்பு அப்படிங்கிற மாதிரியாவது தெரியும். சரியா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல ஒரு கொஸ்டின்ல 2 கொஸ்டின் கூட வரலாம் MTSல. உங்களுக்கு 2 மார்க் இல்ல, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். ஸ்கோரிங் ஏரியா. சரியா? இதுல எல்லாம் தப்பு விடக்கூடாது. இது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸை மட்டும் நீங்க பார்த்தா போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இன்கரெக்ட், இன்கிரிமெண்ட், இன்குபேட், இன்கார்பரேட். இன்கிரிமெண்ட் தான் தப்பு. என்ன வரணும் அப்படின்னா இன்கிரிமெண்ட்டுக்கு ஏ வராது. இன்கிரிமெண்ட் ஏ வராது. சரியா? மெயின்டெனன்ஸ் அதே கொஸ்டின். இது ஒண்ணு இல்ல, எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இந்த கொஸ்டின் மட்டும் தனியா கலட்டி எடுத்திருக்காங்க. பாருங்க, கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. மெயின்டெனன்ஸ் என்ன வரணும்? மெயின்டெனன்ஸ், மெயின்டெனன்ஸ் வரும். நெக்ஸ்ட் சஃபிஷியன்ட். நானே பார்த்தேன், திணறுது நம்மளுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா. செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். பதறக்கூடாது. சரியா? இது என்ன அர்த்தம்னா சஃபிஷியன்ட் இது வரணும். சேப்பியன்ட், இது சஃபிஷியன்ஸ். சஃபிஷியன்ட், சஃபிஷியன்ட் இதா இருக்கு. கரெக்டான ஸ்பெல்லிங். இதான் கரெக்டான ஸ்பெல்லிங். இது ஒரு அட்ஜெக்டிவ். என்டில முடிகிற ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு. செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல். டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் கரெக்ட்லி ஸ்பெல், இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு. செஞ்சுட்டாங்கல்ல, இங்க செஞ்சுட்டாங்கல்ல. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டீங்கன்னா நீங்க ஒரு பெரிய ஆள்னு அர்த்தம். நல்லா நல்லா படிச்சிருக்கீங்க. எல்லாம் டபுள் டபுளா தெரியுதா? டபுள் டபுளா எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தை. ஆனா நம்ம கீனா க்ளோஸா நோட் பண்ணிருக்க மாட்டோம். இதுதான் ஆன்சர். ஒரு சி தான் வரும். நெசசரி, நெசசரிக்கு ஒரு சி தான் வரும். நெக்ஸ்ட் ராங்லி ஸ்பெல்ட் வேர்ட் இன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா எல்ல டிஃபரன்ஸ். எல்ல டிஃபரன்ஸ். ஏன் சார் எல்ல டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, பிரிட்டிஷ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அதாவது புரிஞ்சுக்குங்க, எப்பவுமே பிரிட்டிஷ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் லெட்டர்ஸ் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா லெட்டர்ஸ் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஏன் இவங்களுக்கு இந்த பழக்க வழக்கம்? ஏன் இப்படி நம்ம தாலியை அறுக்குறாங்க? ஏன் இப்படி உயிரை வாங்குறாங்க? அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஸ்கில்ஃபுல் தான் கரெக்ட். சரியா? தான் கரெக்ட். ஸ்கில்ஃபுல் அப்படிங்கிறது கரெக்ட். சரியா? ஸ்கில்ஃபுல் தான் கரெக்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல லெட்டர்ஸ் ரிப்பீட்டேஷனை அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க இங்கிலாந்துக்கு போறீங்க, பிரிட்டன்னா இங்கிலாந்து. சரியா? இங்கிலாந்துக்கு போறீங்கன்னா நீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோம். பெயிண்ட் அடிக்கிற வேலை அப்படின்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் காசு கேட்பாங்க. லெட்டருக்கு ஏத்த மாதிரி தான் மணி. ஸோ நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, கடையில வந்துட்டு எழுத எழுத போறீங்க. என்னது? CWJ சிக்கன், பிராய்லர் சிக்கன் எழுதுறேன்னு வச்சுக்கிறோம். யா, CWJ சிக்கன் நான் எழுதுறேன்னா 2 3 4 5 6 7 8 9 10 லெட்டருக்கு காசுன்னு கேட்போம். 10 லெட்டருக்கு காசு கேட்பாப்ல. சரியா? பெயிண்ட் அடிக்கிறது வந்து லெட்டரை வச்சுதான் மணி.
இப்போ நீங்க ஸ்கில்ஃபுல் அப்படின்ட்டு போடுறீங்க. என்ன போடுறீங்க? ஒரு நல்ல பேரு, ஹெலன்ஸ் ஸ்கில்ஃபுல் பொட்டிக்ஸ் பொட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க, கடை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயா கடை வைக்கிறாங்க. இப்போ எத்தனை லெட்டர் இருக்கோ அத்தனை லெட்டருக்கு அவன் காசு வாங்குவான். 3, 6, 9, 11, 14, 18, 20, 23 லெட்டருக்கு காசு வாங்குவான். 23 லெட்டருக்கு காசு கொடுக்கணுமா? நாம என்ன பண்ணிடுவோம்? கொஞ்சம் காசை குறைப்போன்ட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு எல்லை தூக்கிடுவாங்க. எல்லை தூக்குனாலும் அதே தானே. உனக்கு புரியுது இல்ல? பார்த்தா புரியுது இல்ல? எதுக்கு பெயிண்ட் அடிப்பவனுக்கு அதிகமா காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு லெட்டர் ரிப்பீட் பண்றத அவாய்டு பண்ணிடுவாங்களா? இது அப்படியே பழக்கமாயிருச்சுட்டு நான் ஒரு இடத்துல படிச்சேன். யா ஸோ பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த லாஜிக்கை பயன்படுத்தி அடிக்கலாம். என்ன அப்படின்னா ரிப்பீட் பண்ண மாட்டாங்க, லெட்டர்ஸை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. என்ன சிக்கல் அப்படின்னா எல்லாத்துலயுமே ரிப்பீட் ஆயிடும். கரெக்டா நம்மளுக்கு தெரியணும். ஸ்கில்ஃபுல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எள்ளு சேர்க்காம இவங்க விட்டதுக்கு காரணம் பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்கில்ஃபுல்ங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ், ஸ்கில்ஃபுல்ங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இந்தளவு கஷ்டமா கேட்பாங்களா சார் அப்படின்னா எம்டிஎஸ்ல கேட்காம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு சிஜிஎல்ல கண்டிப்பா இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை கேட்டாங்கன்னா நம்ம தட்டணும்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஸ்டோரி ஏறிடும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல தே அவாய்ட் ரெப்பிட்டிஷன் ஆஃப் லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு காசு கொடுக்கணும், லெட்டர் அதிகமாயிரும் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தா அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ண மாட்டாங்க? லெட்டரை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு லாஜிக்கலா புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ். அது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் காசு கொடுக்கணும். ஸோ லெட்டர் கவுண்ட் குறைக்க பார்க்கணும். அடுத்தது incorrectly spelled word vicious, callous, vicarious, heinous, heinous மாத்திட்டாங்க இல்ல, ஈஐயும் மாத்திட்டாங்க இல்ல, heinous, heinous. பாருங்க எய் எய் சவுண்ட் வருது இங்க, எய் சவுண்ட், எய் சவுண்ட் வருது. ஈ சவுண்ட் வரல, நான் ஈ சவுண்டுக்கு தான் சொல்லி கொடுத்தேன். ஈ சவுண்டுக்கு தான் என்ன சொன்னேன்? சவுண்டுக்கு இங்க ஈ சவுண்டுக்கு தான் அண்ணன் என்ன சொன்னேன்? ஐ வரும். ஈ சவுண்டுக்கு தான். யா ஈ சவுண்ட் இருக்கிற வேர்ட்ஸுக்கு ரிசீவ், ரிசீவுக்கும் ஹெய்னஸுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஹெய்ல எய் சவுண்ட் போயிரு, ரிசீவ்ல எய் சவுண்ட். டிஃபரன்ஸ் இருக்கு, புரிஞ்சுக்கணும் சரியா? டிஃபரன்ஸ் இருக்கு. இ சவுண்ட் வந்தா ஐஇ, சி சவுண்ட் வந்துச்சுன்னா சாரி இ சவுண்ட் வந்துருச்சுன்னா ஐ. அந்த ஐக்கு முன்னாடி சி வந்தா மட்டும் இ. யா சோ வழக்கமா வர்றது ஐஇ, சி வந்துருச்சுன்னா மட்டும் இ. ரைட், ஹெய்னஸ் இது கம்ப்ளீட்டா வேற. இ சவுண்ட்ல எய். என்வலப் ஒரு எல்ல தான் வரும் ராஜா. என்வலப். ரெக்கக்னிஷன், ஸ்டாக்னேஷன், டெஃபினிஷன். போட்டிருக்க ஸ்பெல்லிங்கை பார்த்து நமக்கே இங்கிலீஷ் மறந்துடும் போல, அப்படி போட்டிருக்காங்க. டெஃபினிஷன், யா டெஃபினிஷன், டெஃபினிஷன். பேஷண்ட், இன்டென்ட், ஆல்ரெடி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ALREATU சால்வ் பண்ணி பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் நம்ம சால்வ் பண்றோம். எல்லாத்தையும் கட கட கடை சால்வ் பண்றோம். மேனுவல், கிராஜுவல், 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 கிராஜுவல். ஆஹா வச்சிட்டாங்கடா, அப்ப வச்சிட்டாங்க. ஐ ஐ சி வந்துருச்சுன்னா ஐ ஐ, சி வந்துருச்சுன்னா ஐ, சி வந்துருச்சுன்னா ஐ, வந்துருச்சுன்னா ஐ. நார்மலா இருந்துச்சுன்னா ஐ, நார்மலா அது பாட்டுக்கு இருந்துச்சுன்னா அது ஐஇ. சி வந்துருச்சுன்னா ஐ.
சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுறது சிக்கலாகி போயிடுது. ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே ஓகே ஓகே. அயோடின் வயலண்ட். லாய்டர் அப்படின்னா சுத்தி திரியுது. லாய்டர் கரெக்ட். இது தப்பு மாதிரியே தெரியும், இந்த வார்த்தைலாம் கரெக்ட். அப்படியே சுத்தி திரியுது. சரியா? இந்த வார்த்தையை பார்க்காம இருந்துச்சுன்னா, பார்க்கால இந்த வார்த்தையை நான் கண்ணிலே பார்த்தது கிடையாதுன்னா தான் இந்த வார்த்தை கஷ்டமா இருக்கும். யா ஐடென்டிஃபயபிள். 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 யா ஐடென்டிஃபயபிள். business correct. Dreadful correct. Emergency. 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 Partly, parity, paired, prepared. Prepared. Deep, legend, legend. Legend. லெஜெண்ட்னாலே சிரிப்பு தான் வருது. அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ். டபுள் சி. அக்செப்டன்ஸ். ஏய் என்னடா, ஐயையோ பாத்தீங்களா, இதுதான் நம்ம பிரச்சனை. அறிவில்லாம வேகமா போறது. கரெக்ட் ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. அக்செப்டன்ஸ், அலாட்மெண்ட், அக்செப்டன்ஸ் எல்லாம் கரெக்ட். அலவன்ஸ். அலவன்ஸ் கரெக்டா தானே இருக்கு. அலவன்ஸ். அலவன்ஸ் கரெக்டா தான் இருக்கு. ஓகே ஓகே கரெக்டானதான் கேட்டிருக்காங்க. ஓ பிரெயின் ஃபேட் மூமெண்ட் இதுதான். மூளை திடீர்னு வேலை பார்க்காத மூமெண்ட். அக்செப்டன்ஸ் தப்பா இருக்கு, அலாட்மெண்ட் தப்பா இருக்கு. இது அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ்ல அக்செப்ட். யா அலாட்மெண்ட். அலாட்மெண்ட் இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. டபுள் டி வராதுங்கிறதே நம்மளால தெரியாம இருக்கும். அலவன்ஸ்ங்கிறது தான் கரெக்ட். யா அக்செப்டன்ஸ். ஓகே இங்கே அக்செப்டன்ஸ். அப்போ அக்செப்டன்ஸ். இவங்க இவங்க கேட்குற கேள்விக்கு நமக்கே அப்படியே சுத்தம். அக்செப்டன்ஸ் அப்படித்தானே. என்னன்னா சில நேரம் எழுதி பார்த்தா நல்லா வரும். எழுதி பார்க்குற இந்த சென்ஸ், இந்த வார்த்தை எப்படி எழுதி பார்த்தா நல்லா வரும். அக்செப்டன்ஸ்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை இல்லை. அவங்க அக்செப்டன்ஸ் தான் வரும். அக்செப்டன்ஸுமே வராது. அக்செப்டன்ஸ் தான் அவங்க, அதாவது பேசிக்கா இப்படி ஒரு வார்த்தை கிடையாது. அக்செப்டன்ஸ் வேண்டாம். அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ். ஏ அக்செப்ட். அலாட்மெண்ட் ஒரு டி தான். அலவன்ஸ் தான் கரெக்ட். சரியா? ஸோ இன்கரெக்டா கரெக்டான்றத கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க, தப்பு விட்டுறாதீங்க. இன்கரெக்ட்லி செல்டு வேர்டு தான். பர்சுவேஷன் கரெக்ட். எரானியஸ் கரெக்ட். ஆப்சென்ஸ். ஆப்சென்ஸ். டெக்கரேட்டிவ், ஆர்னமெண்டல். எக்ஸ்ட்ராவகென்ட் தேவைக்கு அதிகமா. எக்ஸ்ட்ராவகென்ட். எக்ஸ்ட்ராவகென்ட். ஏஜிஏஎன்ட். இன்வைட், இன்வாலிட், இன்வோக். வேர்ட் இன்வோக் அப்படின்னா தூண்டுறது. இன்வோக். இன்வோக். வோக். எமிகிரேட்ஸ் கரெக்ட்லி ஸ்பெல்ட். எம்பசிஸ். எமினென்ட். எமர்ஜென்சி. கரெக்ட். கரெக்ட். எம்பசிஸ் கரெக்ட். எமிகிரேட் பார்க்க கரெக்ட் மாதிரியே இருக்கும், ஆனா எமிகிரேட்டுக்கு ஒரு எம் தான் வரும். எழுதி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கும். இமிகிரேஷன். இமிகிரேஷன் வேற. யா
இமிகிரேஷன் அப்படிங்கிறதுக்கு 2 வருமா? மால் அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இமிகிரேஷன் 2 வரும். எமிகிரேஷன் 1 தான் வரும். நல்லா பார்த்துக்குங்க. நான் எழுதி எழுதி பார்த்துக்கிறேன். எழுதி பார்த்துட்டு தான் உங்களுக்கு போடுறேன். எமிகிரேஷனுக்கு 1 M தான் வரும். இமிகிரேஷனா 2 M. மார்க் போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். ஃபேபியுலஸ். சிம்பிளா நினைக்காதீங்க. அதாவது ஸ்பெல்லிங்னு உடனே கண்டிப்பா போட்டுருவோம். இதுலயும் ட்விஸ்ட் வைப்பாங்க. அப்ரோச்சபிள், அமியபிள், அமெனபிள். அமெனபிள்னா மாத்தக்கூடிய. அமெண்டபிள், அமெனபிள், அமெனபிள். ஆக்சுவலி ப்ராபப்ளி ட்ரிபிள்ங்கிறதுலாம் WWE பார்த்தீங்கனாலே தெரியும். ட்ரிபிள் ஹெச், ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் எல்லாம் வச்சே போட்டுடலாம். எக்ஸ்பிளனேஷன். ஏவியேஷன். இதுக்கெல்லாம் ஒரு 10-15 செகண்ட் கொடுத்தே போடுங்க. மாதிரி கொஸ்டினுக்கு அவசரப்பட்டு டக்குன்னு போட்டு அடுத்து போகணும்னு நினைச்சு போயிடாதீங்க. வச்சுட்டாங்க, செஞ்சுட்டாங்க. இது உங்களுடைய ஹோம்ஒர்க். சரியா? நல்லா நெட்ல தேடாம ஆன்சர் போடணும். இதோடைய மீனிங்கும் சொல்லணும். கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு நல்லா பாத்துக்கோங்க. கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு கேக்குறாங்க. இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு இல்ல, கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு. சரியா? அடுத்தது டிஸ்ட்ரெஸ். ட்ரபுள்ல இருக்கிறதா டிஸ்ட்ரெஸ். மிஸ்டரி. ரே மிஸ்டீரியோ. சரி, போட்டுடலாம். wrongly spelled word. wrongly spelled word. illegible, illegitimate, illicit, illusion தான் தப்பு. யா, illusion. ஐ வராது, illusion. அவ்வளவுதான், illusion. திரும்ப பாருங்க, இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டுக்கு எவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ்ங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. மெயின்டெனன்ஸ். காஷன். கேஜ். கேஜ் பண்றது, மெஷர் பண்றது. கேஜ். காஜ் இல்ல, இது கேஜ். கேஜ். ஹைஜீன். டாலரண்ட். டாலரண்ட். பாருங்க, ஜஸ்ட் பாருங்க ராஜா, ஜஸ்ட் பாருங்க, நிறைய கிடைக்கும். பாத்தீங்கனாலே ஸ்பெல்லிங் தெரியும். ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி தான் கரெக்ட். செகண்ட் ஒன் தான் கரெக்ட். இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு எசன்ஸ் கரெக்ட், ப்ரிஃபரன்ஸ் கரெக்ட், இன்சிஸ்ட். டாலரன்ஸ் போடுதா? பாருங்க, திருப்பி திருப்பி கேக்குறாங்க. பழைய கொஸ்டின்ல இருந்து கேட்பாங்க இவங்க. சரியா? பேங்க் மாதிரி கிடையாது. பழைய கொஸ்டின்ல கேட்க மாட்டாங்க அவங்க. அப்படி கண்டிப்பா கேட்க வாய்ப்பு. இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு அட்ரஸ். அட்ரஸ் பிளஸ் ஆள்கள். இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு 2 இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு. கிராமர். WAMAR கிராமர்னா. யா, கிராமருக்கு ஸ்பெல்லிங் தெரியலனாலே. யா, அடுத்து டெஃபினிஷன். டெஃபினிஷன். NI. டெஃபினிஷன். ரெண்டுமே தப்பு. ஆக்சுவலா ஏதோ ஒரு கொஸ்டின் எரர் இருக்கு. ரெண்டுமே தப்பு. இதான் ஆன்சர்னு மார்க் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க ஏஆர்னு மார்க். அடுத்தது வச்சுட்டாங்க, செஞ்சுட்டாங்கல்ல. இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட். வந்துச்சுன்னா EI. அப்ப இந்த வார்த்தை தான் தீவ்.
இதுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் எனக்கு இதுதான் ஸ்டீவ். ஸ்டீவ்னா வந்துட்டு அரிக்கிறது. இந்த இதெல்லாம் போயின்னா கிராமத்துக்குலாம் போனீங்கன்னா இந்த அரிசியில இருந்து கல்லை ரிமூவ் பண்றதுக்கு ஸ்டீவ் அரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. படம் பார்த்துதான் இருக்கு. டீ கடையில வச்சிருப்பாங்க. இது பேசிக்கா அந்த இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சீவ். அடுத்தது பொசஷன், இன்டரப்ட். கரெக்ட் வருதா? பொசஷன்லாம் நல்லா பார்த்துக்குங்க ராஜா. POSSESSION இதுதான் கரெக்ட். இன்டரப்ட் INTRRU இன்டரப்ட். சீப் சி வந்துச்சுன்னா இன்கரெக்ட்லி. கிரேட்ஃபுல் இது கிடையாது. கிரேட் காலம் கரெக்ட். ஆக்சிடென்ட் கிரேட்ஃபுல் RAT. எம்ப்ளாய்டு இருக்கு. கரெக்ட் ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. எம்ப்ளாய்டு. அவ்வளவுதானா? முடிஞ்சா சீக்கிரமா ஒரு அழுத்தியாச்சா? இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு அட்டாச் ஆயிரும். அந்த பிடிஎஃப் அட்டாச் ஆயிரும். டூல்ஸ் எதுவும் பார்க்கணும், கான்செப்ட்ஸ் பார்க்கணும்னா இதுல இருந்து பார்த்துக்குங்க. இவ்வளவுதான் ஸ்பெல்லிங் கொஸ்டின். இதுக்கு மேலே இந்த ஏரியாவை டச் பண்ண வேண்டாம். அடுத்தடுத்த ஏரியா ஒவ்வொரு ஏரியாவை நம்ம போவோம். கிராமர் ஒவ்வொன்றா முடிக்க உங்களுக்கு ஆக்டிவ் பேசிவ் டைரக்ட் இன்டைரக்ட் நான் வந்துடுறேன். சொன்ன மாதிரி வீக்லி உங்களுக்கு டேஸ் கிளாஸ், வீக்லி 3 days உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். எம்டிஎஸ்க்கு ஒரு 15 to 20 கரெக்ட் ஆகிற மாதிரி கண்டிப்பா ரெடி பண்ணிருக்கோம். டாட்டா.